எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் பண்ணிட்டு சில வார்த்தைகள் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல முக்கிய காரணம் என்னென்னு அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட் இது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு இது சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்ட்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கருணாநிதி சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது சார் 2 மிருகங்கள் ஒன்று கழிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லுங்க. இதோட டைட்டில் ரெட்டத்தலை, அப்படி 2 பேருமே ஈக்குவலான அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது இல்லை சார், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவங்க ட்ரெஸ் ஏதாவது போட்டு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் எல்லாரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் ஆடை போடாது, அதில் ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண்நிதி சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் வேலை இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் அவருக்கு தெரியாது, சரி சார் எப்படி பண்ணுவார் தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார். இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல, இது அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப்பு, ஜாமெட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கட்டும். வளைஞ்சு எனக்கு இடுப்பே வளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிகேட்டிவ். உங்களுக்கு இந்த டைத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருவது தான். இது ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில், இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம். இருக்கிற இந்த ஸ்டைலரில் ஒரு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது. சாந்தாதர் சொன்ன மாதிரி, பூஜாமி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் இருக்குது ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைலாக கதையோடு இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலையும் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. அன்பரி மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இன்னைக்கு இந்த ரெட்டத்தலைன்னு இந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது டைரக்டர் முருகாசரோட டைட்டில். இந்த கதைக்கு நான் வச்சிருந்த டைட்டில் வேற. அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னார், வேற என்ன டைட்டில் இது, அதை பற்றி கமெண்ட் வேண்டாம், இது வேற என்ன வச்சிருக்கீங்க, இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் வேண்டாம், அதை வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது. அருண்ஜி சார் சொல்லிட்டு இந்த கதைக்கு நீங்கள் இடத்துல எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமே அப்படின்னு அது வச்சா நல்லா இருக்கும். நானும் டைரக்டர் முருகாஸ் சாரோட டைட்டில். சரி நான் அவர்கிட்ட கேட்க சொல்கிறேன் சார்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி கேட்கல, எனக்கு கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 நாள் அவருக்கு பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே போனேன், கரெக்டாக கேக் எடுத்துட்டேன் சார். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சார், நான் 2 டைட்டில் சொல்கிறேன், அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா. சொல்லு அப்படின்னா, ஒன்று என்னோட டைட்டில் சொன்னேன், 2வது அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்கிறேன்னு எது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாங்கி ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே விஜய் அதான் கேட்டான், ஆனால் சாரோட டைட்டில்னா கேட்டு வாங்க நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டு வாங்கி என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்கே எல்லாரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோட உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப இந்த இதில் நான் அவங்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட ஒரு இந்த டீம் சூப்பர் டீம். அது இந்த வேலையை நல்லா செய்யணும், இது இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது. இது பிடிஜி டீம்
இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை பற்றி கூட சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன். சின்ன சின்ன உறவு மட்டும்தான். சித்தி ராணி வந்திருக்கிறேன் தெரியாது, நான் இருந்தேன். அப்போது என்னோட டிசைனர் அவங்க வந்திருந்தேன். அந்த சித்தி ராணி வந்துட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி வாடி அவங்க வந்திருப்பாங்கன்னா நீ அழகாக தான் ஹீரோயின் ஸ்லிம்மாக இருந்திருக்காங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். நான் நேரம் ஓடி வந்து பார்த்தேன். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னோம் ஸ்லிம்மாக இருக்கு. சந்தோஷம் இன்னொரு இருக்குது. இன்னொரு ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தானியா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சாரியில் வருமா கடைசியில் இதில் யார் ஜெயிச்சா நீங்கள் நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி அந்த தம்பி அவரோட பிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நன்றி. மேலும் நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சிட்டு ப்ளீஸ் 30 படம் நடிச்சிட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இதெல்லாம் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால வந்திருக்காரு. அருண்விஜய் சார் ஹாப்பி ஆகிட்டாரு. சார் அப்போ நிறைய போயிட்டு இருக்கேன் எனக்கு சூப்பர் அவ்வளோதான் நிறைய கேட்கலாம் சார். அருண்விஜய் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண்விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. என்னன்னா நம்ம பார்த்து படங்களை பார்த்து நமக்கு தெரியாம இருந்தது. இப்போ இன்னும் பயமா இருக்கு. ஒரு பிறகு மாட்டி விட்டாரு, இனிமேல் டிவி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோட கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி அன்பு வந்திருக்க அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். சார் இந்த படம் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோட படம், அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகி சார், பார்த்திபன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஏதாவது விட்டுருந்தாலும் நன்றி சொல்லுவேன். பாபி சாரை பற்றி இந்த மேடையில் சொல்ல அடுத்து வரும் மேடையில் சொல்கிறேன். மனோஜ் சாரை பற்றி சொல்கிறேன். என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தை இன்னும் கடுமையாக வைப்பேன். எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோட தான் சொல்கிறேன். அருள்நிதி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார்.